100 நாள் ஆச்சு ரீலந்து போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் ஒரு போட்டோ வந்து போட்டிருந்தாரு, ஒரு போஸ்டர். அதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி அப்படின்னு போட்டிருக்காரு. சிஎம் விஜய் என்ன, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இப்படி வந்து பொய்யா போடுறது? அதாவது உங்க ஆட்சியில தான் அதிகமான கொலை வழக்குகள், அதிகமான பாலியல் வழக்குகள், அப்புறம் லாக்அப் டெத்து, அப்புறம் விவசாயிகளோட பிரச்சனை. அந்த விவசாயிகள் வந்து பாடுபடுறாங்க, என்னத்துக்குன்னா தண்ணீருக்காக பாடுபடுறாங்க. அந்த காவேரி பிரச்சனை. அதே மாதிரி நிறைய இடத்துல ஆத்துல ரசாயன கழிவு கலக்கறனால நுரையா வருது. அப்புறம் டன் கணக்குல வந்து மீன்கள் செத்து போயிருக்கு. விவசாய கடன் தள்ளுபடி பிரச்சனை. அப்புறம் ஒன்னு கொண்டு வந்தீங்கல்ல சிங்கப்பெண் திட்டம்னு, அந்த சிங்கப்பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. சமீபத்தில் இந்துஸ்தான் மாணவரை வந்து படுகொலை செஞ்சாங்க, அந்த பிரச்சனை. அப்புறம் கர்நாடகால இருந்து நம்ம தமிழர்கள் 3 பேரை சுட்டு கொண்டாங்களே, அந்த பிரச்சனை. போதையில்லா தமிழ்நாடு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்கள்லாம் போதையை போட்டுட்டு திரியிற அவலம் நடக்குது. எல்லாருக்கும் 200 யூனிட் கரண்ட் வந்து நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி திட்டத்தை அறிவிச்சிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 500 யூனிட் கீழ இருந்தா மட்டும் தான் அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி மாத்தினீங்கல்ல, அது. அப்புறம் கடந்த சில நாட்கள்ல மட்டும் ஏகப்பட்ட கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. இது எல்லாமே உங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு சிஎம் விஜய் என்ன. கடந்த திமுக ஆட்சியில 5 வருடங்கள்ல அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்து 100 நாட்கள் தான் ஆகுது, அதிகமான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு என்னமோ தாவேக ஆட்சி திமுக ஆட்சியவே பீட் பண்ணி ரெக்கார்டே அடிச்சிரும் போல. நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு இவங்க என்னத்த கிழிச்சிட்டாங்கன்னு 100 நாள் ஆட்சி அப்படின்னு ஒரு போஸ்டர், அதாவது படம் 100 நாள் ஓடிச்சுனா ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுவாங்களா, அது மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் எப்போ மாற்றம் வரும் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ சிஎம் விஜய் என்ன இந்த டயலாக தான் பதிலா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்க. மக்கள் எல்லாருமே இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல.